என்ன ஆபத்து என்றால் அவர்கள் கொண்டு விடுவார்கள், அடித்து விடுவார்கள், ஒடுத்து விடுவார்கள். ஆபத்து அல்ல, ஈமானுடைய ஆபத்து ஒன்று இருக்கிறது. இவர்களுக்கு பயந்ததினால் இவர்கள் ஏதாவது செய்து விடுவார்கள் என்பதற்காக எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தினர், முஸ்லிம் தனவந்தர்கள், முஸ்லிம் செல்வந்தர்கள் என்று அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நாளாந்தம் பத்திரிகையிலே படிக்கின்றோம், ஆங்காங்கே சிலைகள் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். நாம் அந்நிய மக்களோடு சகவாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சிலைகளை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். சோதர்களே, உலகத்திலே இந்த போராட்டமே நடைபெறுகிறது. இலங்கையிலே நாம் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துவிட்டு நாம் இருந்து விடாம். எதற்காக இந்த போராட்டம்? ஈமானுக்குரிய போராட்டம். இல்லாவிட்டால் அவர்கள் சொல்வதை செய்துவிட்டு நாங்கள் அப்படியே செய்து விடலாம். ஆனால் முடியாது. எங்களுடைய ஈமானை விட்டு கொடுக்க முடியாது. எங்களுடைய உரிமை என்று எதை பேசுகிறோம்? ஈமானைத்தான் பேசுகிறோம். ஆனால் அறியாதவர்கள், தெரியாதவர்கள் இன்று சிலைகளை கட்டி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்று அவர்களுடைய ஒரு பண்டிகை தினமாக இருக்கிறது. இந்த தினத்தில் கூட எத்தனையோ சகோதரர்கள், படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், சென்ற திங்கட்கிழமை மலைநாட்டிலே ஒரு பகுதியில் ஒரு சேவைக்காக சென்றிருந்த சமயத்திலே இந்த நாட்டிலே பெருமையாக பேசப்படக்கூடிய ஒரு தலைவர் தனது வீட்டுக்கு முன்னால், வீட்டுக்கு பக்கத்தே பெரிய பள்ளிவாசல் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு சோதனை அடித்திருக்கிறார். என்ன சொல்கிறால்? நாம் மக்களோடு சேர்ந்து வாழ்கிறோம், என்று சொல்வார்கள். சகவாழ்வு என்பது இது அல்ல சகோதரர்களே. உங்களுடைய உணர்வுகளை மதிப்போம், உங்களுக்கு உதவி செய்வோம், உங்களுக்கு சாப்பாடு தருவோம், உங்களுக்கு தேவையான உதவி ஒத்தாசைகளை நாங்கள் செய்வோம். ஆனால் சிலை வணங்கும் விடயத்திலோ, சிறுக்கூடிய விடயத்திலோ, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விடயத்திலோ நாங்கள் உங்களோடு ஒன்று சேர மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய கொள்கையாக இருக்கிறது சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் எவர்களுக்கு ஒப்பாகிறார்களோ, இவர்கள் யூதர்களையோ, கிறிஸ்தவர்களையோ, பௌத்தர்களையோ அல்லது இந்துக்களையோ பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களே போன்றவர்கள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இஜ்தனிபு அஅதா அல்லாஹ் ஃபீ ஈதின். மக்களே, அல்லாஹ்வுடைய எதிரிகள், ஷிர்க்குடைய வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், சிலைகளை வணங்கக்கூடியவர்கள், இவருடைய பண்டிகை தினத்திலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம், தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஈமானை பாழாக்கிவிடக்கூடிய காரியங்கள் நீங்கள் ஈடுபட்டு விட வேண்டாம் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வதை இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள், மன் பனா பிஅர்லில் முஷ்ரிகீன வ தனா நைருஸஹும் மஹரஜான். அதாவது இவர்கள் முஸ்லிம்களுடைய இடத்தில், அவர்களுடைய இடத்தில் அவர்களுடைய வணக்கத்தலங்களை அல்லது அவர்கள் வணங்குவதற்காக வேண்டி எவர்கள் அலங்காரங்கள் செய்வார்களோ, அலங்காரிப்புகளை செய்து கொடுப்பார்களோ, அது மாத்திரமல்ல, அலங்கற்பூக்கள் செய்து அவர்களோடு தன்னை ஆக்கிக் கொள்வது. நானும் நீ ஒன்றுதான் மச்சான், வித்தியாசம் இல்லை என்று அது வார்த்தைக்கு பொருத்தமாக இருக்கலாம், நடைமுறைக்கு ஒரு முஸ்லிமுக்கு அந்த வார்த்தை தெரிய மாட்டாது. இப்படி அவர்கள் செய்கிறார்களோ குஷிரமாகும் யோமல் கயாமா. பைஹகியிலே வரக்கூடிய ஹதீஸ், நாளைய கயாமத்து நாளிலே அல்லாஹ் அந்த மக்களோடு இவர்களை எழுப்பாட்டுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அது மாத்திரமல்ல, இமாம் இப்னு கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், லா யஜூது லில் முஸ்லிமீன் ஹுதூர் அய்யாத் அல் குஃபார் வல் முஷ்ரிகீன் பித்திஃபாக் அஹ்லில் இல்ம். உலகத்தே வந்து சென்ற அத்தனை உலமாக்களுடைய கருத்துப்படி இந்த முஸ்லிம்களுடைய பண்டிகைகளில் கலந்து கொள்வது கூடாது என்று உலமாக்களால் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட உலமாக்கள்? 4 மذஹபுடைய உலமாக்கள் அவர்களுடைய புத்தகங்களிலே, அவர்களுடைய நூல்களிலே, கிதாபுகளிலே இது கூடாது, ஹராம் என எழுதி வைத்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு இறங்கக்கூடிய முசீபத்துக்கள் நாமும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றிருந்தால் அவருடைய பண்டிகைகள் தாராளமாக கலந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு நாட்டிலே முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்வதாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை சில சலுகைகள் இருக்கின்றன, எங்களுக்கு தப்பட்ட சட்டங்கள், சில சலுகைகள் இருக்கின்றன. அந்த சலுகைகள் கூட சிறுக்கூடிய விஷயத்திலே எந்த சலுகையும் இஸ்லாம் எங்களுக்கு தரவில்லை. சகோதரர்களே,
சிறுக்குடைய விஷயத்திலே, இணை வைக்கும் விஷயத்திலே, சிலைகளை வாங்கும் விஷயத்திலே எங்களுக்கு எந்த சலுகைகளும் தரப்படவில்லை. சரி, நீங்கள் அந்நிய நாட்டிலே வாழக்கூடியவர்கள் ஒரு சிறிது நீங்கள் சிலைகளை வழங்கிக் கொள்ளலாம், அல்லது இந்த ஸ்டேஸை அவர்களுக்கு முன்னால் கீழே வைத்து தலையை குவிந்து சஜதாக்களை செய்யலாம் என எங்களுக்கு சலுகைகள் தரப்படவில்லை. சோழர்களே, அபூதாவுதிலே வருகிறது, ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லா தத்குலு அலல் முஷ்ரிகீன ஃபீ கனாயிஸிஹிம் யௌம ஈதிஹிம். நீங்கள் முஷ்ரிக்கீங்களோடு சேர்ந்து, இணை வைப்பாளர்களோடு சேர்ந்து நீங்க அவருடைய அந்த மதஸ்தானங்களிலே நீங்க நுழைந்து விட வேண்டாம். ஏனென்றால் அந்த இடம் இருக்கிறவே அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இறங்கக்கூடிய இடம், அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கக்கூடிய இடம். அந்த இடங்களுக்கு சென்று அல்லாஹ்வுடைய வேதனையும் சோதனைகளையும் நீங்கள் சுமந்து கொள்ள வேண்டாம் என்று ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, இந்த நாட்டிலே எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் சரி, யார் என்ன அச்சத்துக்குள்ளாக்கப்பட்டாலும் சரி, நாம் அடங்கி போவோம். ஆனால் ஈமானை விட்டுவிடக் கூடாது. இன்று இந்த ஈமானுடைய பெருமதி இல்லாததினால், ஈமானுடைய பிரகாசத்தை விளங்காததினால் இன்று நாம் சேர்ந்து போக வேண்டும் என்பதற்காக அந்நியருடைய கலாச்சாரத்தில் எங்களுடைய சமூகம் மூழ்கிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று எத்தனையோ பெரிய தனவந்தர்கள், சமூகத்துக்காக வேண்டி சேவை செய்யக்கூடியவர்கள், நல்ல மக்கள் இந்த இலங்கையிலே மிகப்பெரிய தோரணைகளை அடித்துக் கொடுக்கிறார்கள். இந்த விஷயங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. யாரிடத்திலே என்ன பத்துவாக்கள் கேட்டார்களோ தெரியவில்லை, தீண்டார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு அடிமையாகிவிட்டார்கள். அங்குடைய குழந்தைகளுக்கு ஈமானை சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். இருவானால் மனைவியையும் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு ஏதோ உலகத்தை காணாத ஒன்றை காட்டச் செல்வது போன்று நாங்கள் இந்த தினங்களிலே பிரயாணம் செய்வதுண்டு. இது அந்த காலத்திலும் இருந்திருக்கிறது. இமாம் அல் ஹாஃபில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மக்களே, உங்களுடைய குழந்தைகளை மக்களை இப்படி கூட்டிச் செல்ல வேண்டாம். இவருடைய கலாச்சாரங்கள், இவருடைய பண்டிகைகளை காட்டுவதற்காக நீங்கள் கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டாம். நீங்கள் சொல்கிறீர்களா, இன்னமான இது எங்களுக்கு ஆசை இல்லை, எங்களுடைய குழந்தைகள் வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடிய எங்களுடைய பெண் மக்கள் விரும்புகிறார்கள் இதை பார்ப்பதற்கு, எனவேதான் நாங்கள் கூட்டிச் செல்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? இமாம் அவர்கள் இப்படியே சொல்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மோசமான மக்கள் இவர்கள் தான். இவர்களை திருப்திப்படுத்த, இந்த மனை மக்களை திருப்திப்படுத்த அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு வரும் விஷயத்திலே நீங்கள் ஈடுபடுகிறீர்களா? நீங்கள் தான் மிக மோசமான மக்கள் என்று இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, இந்த நாட்களிலே எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஈமான் என்பது உலகத்திலே வாழ்வதாக இருந்தாலும் சாவதாக இருந்தாலும் இதற்காக வேண்டி மாத்திரம் உலகத்திலே வாழ்கிறோம் என்ற நம்பிக்கை நாவிலே மாற்றம் அல்ல, உள்ளத்துக்கு வர வேண்டும். சகோதரர்களே, தக்பீர் கட்டிவிட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம்? இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமா வ மா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், உன் பக்கமே முகத்தை திருப்பி விட்டேன். நான் சொல்வதாக இருந்தாலும் இபாதத்தை செய்வதாக இருந்தாலும் உலகத்திலே உயிர் வாழ்வதும் வீழ்ந்து மண்ணோடு மண்ணாய் மச்சி போவதும் உனக்காக வேண்டி மாத்திரம் என்று தொழுகைக்கு தக்பீர் கட்டி சொல்லிவிட்டு வெளியே வந்து நாங்கள் ஈமானை விட்டுவிடக் கூடாது. சகோதரர்களே, நாங்கள் யாரையும் திருப்திப்படுத்தக் கூடாது. இதற்கு முன்னால் ஒரு காலம் இருந்தது, நாங்கள் சொன்னோம், அந்த மக்களோடு சேர்ந்து நடவுங்கள், அவர்களுடைய உணர்வுகளை மதியுங்கள், அவர்களோடு சேர்ந்து நாங்கள் நடக்க வேண்டும், அன்பா நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவி தத்தைகள் செய்ய வேண்டும் என்பதை இவ்வளவு நாளும் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது அதனை சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனை சந்தர்ப்பம் வந்ததினால் பிழையாக விளங்கிக் கொண்டு கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அவர்களுடைய மார்க்க அனுஷ்டானங்களில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்? அவர்களுடைய அன்பை, அவர்களுடைய கண்ணியத்தை அவரிடத்தில் நாங்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், மக்களே, நீங்கள் கண்ணியத்தை இப்படி தேடப் போகிறீர்களா? இன்னா நஹ்னு கௌமுன் அஅஸனல்லாஹு பில் இஸ்லாம். மக்களே, அல்லாஹ் தஆலா எங்களை இஸ்லாத்தை கொண்டு தான் கண்ணியப்படுத்தி இருக்கிறான், ஈமானை கொண்டு கண்ணியப்படுத்தி இருக்கிறான். நாங்கள் கேவலமான மக்களாக இருந்தோம், அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தையும் சிறப்பையும் இஸ்லாத்தின் மூலமாக தந்திருக்கிறான், ஈமான் மூலமாக தந்திருக்கிறான். எங்களுடைய தீன் அல்லாத வேறு வழியிலே, இஸ்லாம் கூறாத வேறு வழியிலே நாங்கள் கண்ணியத்தையும் வெற்றியையும் சேர ஆரம்பிப்போமையானால் அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்திடுவான் என்றார்கள் மரலியல்லானவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே,
உடன்பிறப்புகளே, நாம் இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான வருடங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாட்டிலே நாங்கள் விசுவாசமாக வாழ்ந்திருக்கிறோம். இதுவரை காலம் நாட்டுக்கு நாங்கள் துரோகம் செய்தது கிடையாது. எந்த ஒரு ஆளும் இந்த நிமிடத்திலே இருந்து அல்லது எந்த ஒரு எங்களுடைய தலைமையும் இந்த நாட்டுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு எங்களுக்கு வழிகாட்டவில்லை. இந்த அச்சுறுத்தாக இருக்கிறது. இன்று உலமாக்களை விசாரிக்கிறார்கள். நீங்கள் ஏன் இப்படி சொன்னீர்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள், ஏன் இப்படி சும்மா பிரசங்களே இப்படியான வார்த்தைகள் சொல்கிறீர்கள் எங்களை கேட்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் யாரு கேட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, யாரு பார்த்துக் கொண்டிருந்தாலும் சரி, ஒன்றை மட்டும் நாங்கள் எல்லோருக்கும் சொல்லி வைக்கிறோம். நாம் சிலைகளுக்கு தலை வணங்க மாட்டோம். எங்களுடைய முஸ்லிம்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். ஆனால் உங்களோடு சேர்ந்து வாழ்வோம். இந்த நாட்டுக்கு விசுவாசமாக நாங்கள் வாழ்வோம். இதுவரை காலம் வாழ்ந்திருக்கிறோம். இதற்கு பின்னாலும் நாங்கள் விசுவாசமாக வாழ்வோம். நாடு பிடிக்கும் யோசனை எங்களுக்கு கிடையாது. ஏன்? இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்தை கட்டி ஆழ்வதற்கு வந்தவர்கள் அல்ல. ஒரு நாள் நாங்கள் மன்னரைக்கு சென்று மக்களுக்கு சென்று அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கையை கொண்டு அதை லட்சியமாக கொண்டு வாழக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் அவர்களுக்கும் எல்லோருக்கும் சொல்லி வைக்கிறோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, இந்த காலங்களிலே இந்த சந்தர்ப்பங்களிலே நாம் எங்களுடைய ஈமானை பாதுகாப்பது மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. உலகத்திலே இவ்வளவு சிரமங்கள் படுகிறோம், இவ்வளவு கஷ்டங்கள் படுகிறோம். இந்த நேரத்தில் நிம்மதியாக வீட்டிலே தூங்கலாம். இந்த விடுமுறை நாள் அதனையும் விட்டுவிட்டு இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஏன் வந்திருக்கிறோம்? நாங்கள் மறுமையை நோக்கி பிரயாணம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவர்கள். எனவேதான் இப்படி வந்திருக்கிறோம். எனவே இந்த நம்பிக்கையை, இந்த ஈமானை, இந்த விசுவாசத்தை ஒவ்வொருவரும் பாதுகாத்துக் கொள்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், இன்னி மரர்து பி அஹில்லி மின் குரைலா, பனு குரைலா கோத்திரத்தில் இருக்கிற எனது ஒரு சகோதரர், என் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர், அவரிடத்திலே நான் சென்ற பொழுது கஸபத்லி ஜாமிஅத் மினத் தௌராத், தௌராத்திலிருந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி தந்தார். ஆச்சரியமாக இருந்தது. சிறப்பான விஷயங்கள் கேட்கிறதுக்கு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. அப்பலா ஒரு அழைக்க யார சொல்லலாம் அந்த தௌராத்துடைய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லவா? ஆச்சரியமாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து விட்டது. கோபப்பட்டார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்திலே இருக்கிறார்கள். அப்துல்லா உமர் ரலியல்லாஹு நினைக்கிறேன், உமர் ரலியல்லாஹு பார்த்துவார்கள், நபியுடைய முகத்தை பார்க்கவில்லையா? முகத்தை பாருங்கள், சிவந்திருக்கிறது, கண்களுடைய கோபம் பறக்கிறது. உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரலிது பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாம் தீனா வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ரசூலா, இந்த துஆவை, இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். அல்லாஹ்வை ரப்பாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாகவும் இஸ்லாத்தை தீனாகவும் நான் பொருந்திக் கொண்டேன் யா ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தைகளை சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அல்லதி நஃப்ஸு முஹம்மதின் யதி, எவருடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மா, முஹம்மதுடைய ஆத்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீதானையாக, லவ் அஸ்பஹ ஃபீக்கும் மூஸா சும்ம தபஅதுமூஹு வ தரக்துமூனி லவல்தும், இப்பொழுது நான் இருக்கும் நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து நீங்கள் என்னை விட்டுவிட்டு அவ்வளவு பெரிய நபியாக இருக்கிறார், முன்னால் வந்த தௌராத் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நபியாக இருக்கிறார் என்று அவரை நீங்கள் பின்பற்றினால் வழிதவறி நாசமாக போய்விடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தியை கொண்டு வந்தவருக்கு இந்த எச்சரிக்கை என்றால், இன்று கண்ணியமான சகோதரர்களே, பிறருடைய மார்க்க அனுஷ்டானங்களில் கலந்து கொள்கிறோம், அதை பாராட்டுகிறோம், அதனை பற்றி பேசுகிறோம். இந்த எத்தனையோ பேர் தெரியாமல் அறியாமல் எல்லாம் நல்ல தனி சொல் என்று சொல்கிறோம். முஸ்லிம்கள் மூமின்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள் சகோதரர்களே, அப்படி சொல்லக்கூடாது. ஈமான் உள்ளவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, நாம் ஈமானை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான ஏற்பாட்டை, அதை பாதுகாப்பதற்கு ஏற்பாட்டை செய்ய வேண்டும். எங்களுடைய மணிமக்களுக்கும் தெளிவாக சொல்ல வேண்டும், இவைகள் எல்லாம் பாத்திலானவைகள், முஸ்லிம்களுக்கு சரிவர மாட்டாது. எங்களுடைய ஈமான் என்பது கண்ணியமான சகோதரர், நாம் வாழ்வதே இந்த ஈமானுக்காக வேண்டித்தான் என்ற விஷயங்களை நாங்களும் உணர்ந்து எங்களுடைய மனைமக்களுக்கும் சொல்ல வேண்டும். இது போன்ற பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி, அல்லது இது போன்ற அவருடைய விசேஷமான தினங்களாக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொண்டு இந்த உலகத்தை செயல்படுவோமானால் உலகத்திலே நிம்மதியான, கண்ணியமான, வெற்றிகரமான வாழ்க்கை நிச்சயம் அல்லாஹ் தருவார். அது மட்டுமல்ல, மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை நிம்மதி உள்ளதாக, சந்தோஷம் உள்ளதாக அமையும் என்பதில் இந்த சந்தேகம் கிடையாது.